ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேவோட நெக்ஸ்ட் டே. சுதிக்ஷாவோட பர்த்டே விலாக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்லீப் ஓவர் குழந்தைங்க இங்கே நம்ம வீட்டில் தான் பண்ணாங்க. காலையில் நான் எந்திரிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நிலமை தான். இப்போ டைம் அரவுண்ட் ஒரு 8 கிட்ட ஆச்சு, 7:38 ஆகுது. ஸோ வந்தால் எல்லாருமே எந்திரிச்சு டிவி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதிசயமாக வேகமாக எந்திரிச்சிருக்காங்க. என்ன மேக் பண்ண போறீங்க? க்ரோசாண்டா. ஓகே. நைட்டு தூங்குனீங்களா எல்லாரும் நல்லா? எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? நீ எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? 2 o'clock. No, I didn't sleep at 2 o'clock or 1 o'clock. I think we slept at 11 or 12. No, we slept about. No, I feel like. நான் தமிழ்ல பேசுங்கம்மா. 3 பேர் தமிழ் தானம்மா? No, 11. ஏய், தமிழ் என்னன்னு தெரியுமா? நான் பார்க்க போறேன். 2 minutes யாரும் விடாம தமிழ்லயே பேசுறாங்க. ஓகேவா? அப்படி 2 minutes. குரோசான் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏய், தமிழ் லைட்டா வார்ம் பண்ணவா? நல்லா வேலை செய்துகளே. நம்ம நல்லா வேலை செய்றீங்களே. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லர் ஸ்விஃப்டோட ஃபேன்ஸு. ஸோ அதனால தான் வந்து நேற்று நைட்டு வந்து ஸ்லீப் ஓவரில் டெய்லர் ஸ்விஃப்டோட ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதான் பார்த்தாங்க. இப்போ அவங்களோட ப்ரோக்ராம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் வீட்டில் அவங்களோட பாட்டு தான், 24 மணி நேரமும் அதே பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லையும் அதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த பார்சல் வந்துருச்சு. பட் ஆனால் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. நேற்று சுதிக்ஷா பர்த்டேக்காக வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுதிக்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் சுதிக்ஷா அது கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் என்னவோ வந்து செட்டே ஆகலை, வாங்கவே முடியல. பட் இந்த தடவை வந்து ஓகே, சுதிக்ஷாவோட பர்த்டேக்கு சுதிக்ஷாவுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கிஃப்ட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தே ஓப்பன் பண்ணணுன்னா இன்னுமே வந்து பிடிக்குன்றதுனால எல்லோரும் சேர்ந்து நேற்றுலேருந்தே சுதிக்ஷா கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுதான் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் விலாகில் பார்த்துருப்பீங்க. பர்த்டே விலாகில் காலையில் கோயிலுக்கு போனோம், ஈவினிங் வந்து சமைக்கிறது அப்படியே போயிடுச்சு நேற்று ஃபுல்லாக. ஸோ இதுக்கெலாம் டைம் இல்லை. பட் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து இவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது இவங்க எல்லாருமே சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து ஓகே, இதை வந்து நீங்களே அசம்பிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒரே குஷியாகிடுச்சு எல்லாருக்கும். ஜாலியாக வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ நிஜமாகவே அதுதானான்றதை பார்க்கலாம், உங்களோட கெஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மேபி உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க யூஎஸில். வந்து எதையுமே வந்து அசம்பிள் பண்ணி அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நம்மளே தான் ஓனாக அசம்பிள் பண்ணிக்கணும். நம்ம ஊர்லலாம் வந்து சில ப்ராடக்ட்லாம் வாங்கினா வீட்டுக்கே வந்து அசம்பிள் பண்ணிலாம் கொடுப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓகே பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. கரெக்ட், உங்களோட கெஸ்ஸு கரெக்டு தான். நாங்கள் வந்து ஒரு ஸ்விங்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா திங்ஸும் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆர்வமாக இருக்காங்க, நம்ம வந்து இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை பில்ட் பண்ண போகிறாங்க. என்னடா? எங்க காட்டு எப்படி இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்? ஷோமி. இதோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது
இதுல டூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. புல்லட்ஸா? ஓகே, டூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது என்ன ரிப்பன் மாதிரி இருக்கு, தலை பின்றதுக்கா? ஓகே, எல்லாம் கொடுத்துட்டாங்களா? சரி, ஓகே. அத்தை ஹெல்ப் பண்ணவாடா? சுதிக்ஷா ஹாப்பியா? கிஃப்ட் பில்ட் பண்ணோன்னு கேட்போம். அடுத்த ஸ்லீப் ஓவருக்கு எல்லாரும் வரும்போது இதுல ஸ்விங் விளையாண்டுக்கிட்டே தூங்கலாம். ஆமா கீதிகா, ஒர்க் அவுட் பண்ணு. ஒர்க் அவுட். Wait. Sanvi, when is your birthday? April. Next birthday Sanviki. Where யாருக்கு birthday? Ashi, your birthday? July 13. Chandini mai? January 1st. Okay, உன்னோட birthday? December 28. Okay. ஈஷாவோட சேனல் பேர் சொல்லு. ஈஷாவோட சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூனிகான் ஒர்க் ஷாப் வந்து ஈஷாவோட சேனல். நிறைய ஆர்ட் கிராஃப்ட் எல்லாம் போடுவாங்க. வேற என்ன போடுவீங்க? ஆர்ட் கிராஃப்ட், பெயிண்டிங் அதெல்லாம் போடுறாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த சேனலோட லிங்க் நாங்கள் கொடுக்குறோம், போய் செக் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா ஈஷா சொல்லு, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் என்டர்டெயின் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே வைஷ்மாய், when is your birthday? December 18 முடிஞ்சிச்சு. கீதிகா எப்போ உனக்கு பர்த்டே? December 5th முடிஞ்சிச்சா? அடுத்து வருது. உங்க பர்த்டே August 4th. இன்னும் வர போகுது உனக்கு. பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங். ஏண்டா நல்ல இது ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. ஏய் இங்க பாருங்கம்மா. ஏய் சுதிக்ஷா, இன்னும் பண்ணுங்க. இன்னும் பண்ணுங்கம்மா. ஏய் ஆமா, கோழிய ஊர்ல மூடி வைக்கிற மாதிரி இருக்கியப்பா, கோழி குஞ்சு மாதிரி. போங்க, எல்லா கோழி குஞ்சு உள்ள போங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது விளையாடுறதுக்கு கோழி குஞ்சு. இன்னும் பேக் போங்க. இரு அத்தை மூடி விடுறேன் போ. எப்படி ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தாங்க. சில ப்ராடக்ட்லலாம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கிளியராக இருந்ததுனால குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அவங்க டக்குன்னு எடுத்து வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைங்கள உள்ளே உட்காரவே விடலை. ஸோ அவங்க 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கூடைக்குள்ளே உட்காந்து அந்த எக்கு அந்த இதுக்குள்ளே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிக் அக்காங்கெல்லாம் வந்து கீதிகா, தியா, அப்புறமா வந்து வைஷுமாயெல்லாம் வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சேடா இருக்காங்க. பண்ண விட மாட்டாங்கன்னு. ஆனா இப்ப வந்து இது மேல ஃபிக்ஸ் பண்றது, அந்த ஸ்விங்க மாட்டுறதெல்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகே ஓகேவா கீதிகா? ஓகே வாடி. அவ்வளவுதானா? ஒரு வரிதான் தெரியுமா? நேற்று வந்து பார்ட்டி இருந்ததுனால எல்லோரும் செம்ம டயர்ட் ஆக்சுவலி. அதனால் வந்து காலையில் எல்லாருமே வந்து சிம்பிளாக க்ரொசான்ட்டு தான் சாப்பிட்டாங்க. ஆல்ரெடி காஸ்கோவில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். சரி காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது சமைக்கிறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் அதை குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் அதுவும் பனானாவும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக லீவில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்சால் இன்றைக்கி நாளைக்கெலாம் வந்து எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து மண்டே டியூஸ்டே லீவு தான். ஸோ அதனால் ஹஸ்பண்டும் லீவு, எங்கேயாவது வெளியில் குழந்தைங்கள கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிஃப்ட்டு வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள விட அதிகமாக ஹாப்பியானது நான் தான். எனக்கு வந்து ஸ்விங்கு குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து ஸ்விங் இருந்தது. ஸோ கல்யாணத்தப்பெல்லாம் ஸோ அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் அதுலேயே தான் உட்காந்துருப்பேன். ஸ்கூலில் காலேஜ்லேருந்து வந்தோடனே அதுலேயே உட்காந்துக்குவேன். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும், அப்படி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வுட்டில் இருக்கா வீடு. ஸோ அதனால் நம்மளால்
இதில் வந்து அந்த ஹோம்ஒர்க் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு தலைவலியான வேலை. ஸோ அதனால் எப்படி அந்த ஸ்விங்கெல்லாம் வாங்கி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக யோசிச்சதில்லை. பட் அடிக்கடி நான் சுதிக்ஷா கீதிக்காலாம் பார்ப்போம். ஏதாவது ஒரு சைட்டில் போய் நாங்கள் வந்து ஏதாவது ஸ்விங் எப்படி இருக்கா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் நிறைய தடவை. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ இந்த ஸ்விங் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கவும் தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஓகே, நம்ம இனிமேல் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். அந்த டிவி பக்கத்தில் இருக்க ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், அந்த இடத்துல வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது மாதிரி வாங்கினோம். இது 2 பேர் உட்கார்றதுன்றதுனால குழந்தைங்க 2 பேரும் சேம் டைம்லேயே உட்காந்து விளாண்டுக்கலாம். பெரியவங்க உட்கார்றதுனாலுமே நம்ம 2 பேர் உட்காரலாம் அதில். ஸோ குழந்தைங்கன்னா 3 பேர் 4 பேர் கூட உட்காரலாம் போல். ஸோ அந்தளவுக்கு அது கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி ஒரு ஆள் விளையாண்டுட்டே இருக்கணும், மற்றவங்க பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா 4 பேர் உட்காந்தாங்க குழந்தைங்க, நல்லாவே தாங்குச்சு. அதே மாதிரி அந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாகவே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கீழே விழுகிறதுக்கோ இல்லை உடையிறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த எக்குமே பார்த்திங்கன்னா நல்ல வயர் வந்து நல்ல சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இடையில வந்து அந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. கமெண்ட்ஸில் கேட்பீங்க, ஸோ யாருக்காவது வந்து இந்த ஸ்விங்கு இல்லை வேறு உங்களோட ஹோம் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஏதாவது வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா ஹோம் அப்படின்ற சைட்டில் இருந்து தான் ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல. இதோட ஷாப்பிங் லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைங்க ஹாப்பினா நமக்கும் ஹாப்பி. பாருங்கள், 2 பேர் நல்ல குட்டியூனா போய் உள்ளே படுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். பட் செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ எங்கேயா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிரியாணி கிரில்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பவுலிங் போகிறோம். நாளைக்கு வந்து செரி பிளாசம் பார்க்க போகலாம் வாஷிங்டன் அப்படின்னு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.